ரொம்ப நன்றிங்க. மான மரியாதை ஒண்ணுதான் இன்னும் எங்க கிட்ட இருக்கு. அதை நாங்க காப்பாத்திக்கிறோம். இந்த கோயிலும் என் பேர்ல தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், உங்க பரம்பரை தாலி அம்மனுக்கு போட்டு பூசைய பண்ணிட்டு அப்புறமா போங்க. என்னடி சொல்ற? என்ன திமிரா உனக்கு? மாப்ள, எங்க மேல இருக்க பாசத்துல தங்கச்சி அப்படி பேசிடுச்சு. கண்ணு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பிறந்து விட்டு வரவும் முடிஞ்சு போச்சு. புகுந்த வீடு தான் சொந்தம். அதை புரிஞ்சுக்காம பேசாதம்மா. அது சின்ன புள்ள மாமா, தெரியாம பேசிடுச்சு. நீங்க பூசை ஆரம்பிங்க, நாங்க போறோம். நில்லுங்கண்ணா, நீங்க போக கூடாது. எனக்காக சொத்தை எழுந்தீங்க, சொகத்தை எழுந்தீங்க, வாழ்க்கை எழுந்தீங்க. மிஞ்சி இருக்கிறது உங்க கௌரவம் மட்டும்தான். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அதை இழக்க விட மாட்டேன். ஏன் ராசாமணி, எங்க பக்கம் பேசிட்டு அவங்க கூட எப்படிமா குடும்பம் நடத்துவ? நீ நல்லாட்டுன்னு தான்மா நாங்க எத்தனையோ செஞ்சோம். அதுக்கு எடுத்துக்க பாக்குறேன் கண்ணு. ஆமாண்டா கண்ணு. சம்பந்தி, அது ஏதோ சின்ன குழந்தை தெரியாம பேசிடுச்சு. நீங்க போய் பூஜை செய்யுங்க. முடியாதுங்க. உங்க தாலி ஏறினாதான் எங்க நேர்த்திக்கடன் நடக்கும். அண்ணனுக்கு எவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ சும்மா இருமா. நான் சும்மா இருந்தா பொணமா தான் இருக்கணும். அண்ணனுக்கு சார்பா நானே அம்மனுக்கு தாலியை சாத்துறேன். எல்லாருமா இருந்து சாமியாவது கும்பிட்டு போங்க. ராசமணி, சொல்றது கேளுமா. ராசமணி, அவசரப்படாத. நான் தானுங்கய்யா சுட்டேன். இது வரைக்கும் நம்ம ஊர் பக்கமே பார்க்காத ஒரு மூஞ்சி கோயிலுக்குள்ள சுத்தி சுத்தி வந்ததுங்க. அதை நான் பார்த்துட்டேன். இவனை தானே சொல்றேன். தங்கச்சி சாமி எழுத தாலி போட போகும்போது விசுக்கு துவாய்க்கு எடுத்து 3 பேருக்கு குய் பார்த்துட்டேன். நான் அப்படியே பதறி போயிட்டேன். அப்புறம் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம நான் இடுப்புலயே வச்சுட்டு இல்லைங்களா பூச்சி உங்களுக்கு சொல்றதுக்கு அதை எடுத்து போட்டு தள்ளிட்டு உங்களுக்கு வசதியெல்லாம் போனதுக்கு அப்புறமும் இந்த வயசானவனை வீட்டை விட்டு வெளியே போயான்னு சொல்லாம உங்களோடவே வச்சு 3 வேளை சோறு போட்டீங்க. இந்த நன்றி கடனை அடுத்த ஜென்மத்திலேயாவது அடைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வயல் காத்த அம்மா இந்த ஜென்மத்திலேயே அதுக்கு ஒரு வழியை காட்டி விட்டாளுங்க. அட என்னங்க, ஊருக்குள்ள யாருமே கண்ண கசக்கூடாதுன்னு நினைக்கிற குடும்பம் நம்ம குடும்பம். நீங்க எனக்காக போய் கண்ண கசக்கிட்ட. இல்ல கணக்கு, எங்க அப்பா செத்து போயிட்டான்னு நினைச்சேன். ஏங்க, இது உங்க பொண்ணா? ஏன்பா ரொம்ப பாஸ்டா இருக்குதுங்க. மாப்ள, சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. பசிக்குது, சாப்பிடணும்ல. தங்கச்சி வரணும்ல. ஆமா, நீங்க தங்கச்சிக்காக வெயிட்டிங்க. அத்தை பொண்ணு மாப்பிளை அள்ளிட்டு போறதுக்காக வெயிட்டிங்க. விட்டா அது தாலியை கட்டின்னு போட்டுருக்கு. டேய், அது கட்டுறதுக்குள்ள நீ கட்டிடுறா, இல்லன்னா கதை மாறிடும். மாமா, ராசாமணி வந்தாதான் நான் தாலியே கட்டுவேன். ஏ மாப்பிள, பசிக்குதுடா. ஃபர்ஸ்ட் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. டேய், என்ன பேசுற நீ? என்ன பேசுற நீ? என்ன வாழைப்பழம் நீங்க குரங்கு நினைச்சிட்டியா? டேய், நீ மாப்பிளை இருக்கிறியான்னு பாக்குற, இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுடா. என்ன நடக்கும்? அதான் எனக்கே தெரியாதுன்னு. மாமா, ஓ, ஓம் பங்கு ஏதாவது பேசணுமா? பேசு ராஜா. I don't know. I understand. ஐயரே, ஓம் பங்கு நீ ஏதாவது பேசு. முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. கரெக்டா இத மட்டும் எல்லா கல்யாணத்திலயும் சொல்றீங்க, வேற தெரியாது. சரி, அடுப்பு போகுது. ஐயோ, என்னங்க அது? இந்த ஊர் கோயிலுக்கு கூட்டி வந்திருக்கீங்க? வெள்ளிக்கிழமை எங்க ஊர் கோயிலுக்கு போறதானங்க வழக்கம். உங்க ஊர் கோயில்ல இன்னைக்கு உங்க அண்ணன் கல்யாணம் நடக்குது எங்களுக்கும் தெரியும் கண்ணு. இருந்தாலும் சாமி கும்பிட அடம் பிடிச்சே, அதான் நம்ம ஊர் கோயில் கூட்டு வந்தேன். வா. இதுவும் நல்ல சக்தி உள்ள சாமி தாம்மா. வந்து சாமி கும்பிடு. உங்க அண்ணன் கல்யாணம் நீ இல்லாமலே நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க. ஏன் தம்பி, 4 பேர் வர இடத்துல ஒரு பட்டு வட்டி கட்டிட்டு வரக்கூடாது. மறந்துட்டேங்க. யார் அது? வாடா, எங்கடா தலைதறிக்க ஓடிட்டு இருக்க? என் குழந்தைகளுக்கு கல்யாணமுங்க. அவசர ஏற்பாடுன்றதுனால நம்ம கிட்ட சொல்ல முடியலங்க. நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அப்படியே வந்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. சரி சரி, சாமி கும்பலான்னு வந்தேன். இப்படி ஒரு உத்தரவாயிருக்கா? பா போலாம். வாங்கயா. யோ, பூக்குடியா. ஐயா இந்தாங்கய்யா. அம்மா இந்தாங்கம்மா. ஐயா இந்தாங்கய்யா. விளையுங்க விளையுங்க, வழி விடுங்க, விளையுங்க விளையுங்க. ஐயா வாங்கய்யா, ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. கெட்டிமா கெட்டிமா, ஐயா தாலியை கொடுங்க. தங்கச்சி வந்துருச்சு. கட்டு. என்ன ராஜமணி பாத்துருக்க? ஆசீர்வாதம் பண்ணு. தானியம் கரம் பகபத்ர லாபம் சதசம்வத்சர தீர்க்கமாயுகோ தீர்காயுஷ்மான்
சந்தோஷமா. சொத்து போனாலும் புத்தி அவனை விட்டு போல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுறானுங்க. எத்தனை மாசம்? 5. ஐயோ வைக்கத்து பாருங்க. நம்மள கூட்டி வந்தவங்கடா. அவன் நம்ம ஊர் ஆள் இல்லைங்க, புதுசு. அதையே முதல்ல சொல்ல. சத்தம் போட்டு பேசினா ஐயாவுக்கு பிடிக்காது, அதான் வாயை மூடிட்டு இருந்தேங்க. வாடி. சரி விடு, தெரிஞ்ச மேட்டர் தான். அவனுக்கு புத்தி அப்படி, அவனுக்கு திருந்த மாட்டானுங்க. சர்ரா விட்டா படுத்துக்காத, எந்திரி. கோயில் ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட வேண்டாம். அடேங்க அப்பா, ஓ ஃபுல் கோல்ட்ரா. என்னதெல்லாம்? இதெல்லாம் உங்க பொண்ணுக்கா இல்ல எங்களுக்கா? எல்லாம் ஒண்ணுதானேப்பா. சொத்து புறாவும் என் பிள்ளைக்கு சீதனமா கொண்டு வந்திருக்கேன். இனிமேலாவது கூலி வேலைக்கு போகாம பழையபடி ஆள் வச்சு பண்ணையம் பண்ணுங்க. அப்பதானே எனக்கும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். வாங்கிக்கிங்கப்பா. அத்தை, நாங்க உறவு பார்த்து தான் பொண்ணு எடுத்தோம், வரவு பார்த்து பொண்ணு எடுக்கல. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. இதே எல்லாத்தையுமா யோ ஒரு பாதியாவது வச்சுட்டு போக சொல்லுங்கய்யா. மாமா என்ன பேசாம இருக்கீங்களா? சரி பேசலாம். இந்த அப்படி இந்த பார், இனிமே பணம் வேணும்னா ஏன் பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கணும். அவ சொல்ற இவ சொல்றலாம் கேட்காத. ஏதோ நடந்து போச்சு, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு படிப்புல கோட்டை விட்டுறாத. நல்லா படிக்க. தம்பி காலேஜ் திருடன் சொல்லிட்டா. ஏய் பஸ் பஸ், ஏய் நிறுத்து நிறுத்து, ஓடு ஓடு ஓடு. ஏய் வழிவிடு தம்பி. ஏய் ஏய் ஏதுடா, உட்கார். நீ உட்கார்ப்பா. ரைட் ரைட். யாராவது ஆலியார் ரேக்கு முன்னால விசில் அடிக்கிறது கேக்குறோம்ல. வாசனை மூக்க துளைக்குதுடா. ஹலோ ஃபர்ஸ்ட், இன்னைக்கு என்ன ஐரமீன் குழம்புங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த மூக்கு எதுக்கு இருக்கு? அதுக்கு தானுங்களே. நான் எல்லாம் அமெரிக்காவுல சயின்டிஸ்ட் மத்தியில வாயில பைப்பை வச்சுட்டு திங்க் பண்ண வேண்டியவன் இந்த ரிமோட் வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டேன். ஹலோ செகண்ட், என்ன உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. டேஸ்ட் பண்ணாமலே தெரியுதா? இந்த பிரெயின் எதுக்கு இருக்கு? எல்லாருக்கும் உரைக்கட்டுமே தான் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன். அதுக்கு மிளகாய கிள்ளி போட்டீங்கன்னா தான் உரைக்கும், உப்பை போட்டீங்கன்னா கரிக்கும். இன்னும் யாரையும் கொலை பண்ணி குழி தோண்டி புதைக்க போற மாதிரியே போறானே. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபிஷ் கறி ரெடி ஆகட்டும், 2 செகண்ட்ல வந்துடுறேன். துர்கா, அந்த எண்ணெய் பாட்டில் எடுமா. கையை நீட்டினா உங்களுக்கே எட்டும். ஐயோ, இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். நீ இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிற, போ போ பாரு, எனக்கும் தெரியும். என்ன சார் பண்றீங்க? குழி தோண்டுறேன். குழியா? எத்தனைக்கு எத்தனைங்க சார்? 6க்கு 3. ஐயோ, அளவெல்லாம் கரெக்டா சொல்றானே. யாருக்குங்க சார்? இங்க இருக்கிறவங்களுக்கு தான் சார். இந்த வீட்டுல தான் சார் நான் இருக்கேன். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல, என்ன விட்டுருங்க சார். அது இல்லங்க, கொஞ்ச நாளா உங்களுக்கு 3 வேளை போதாமே. போகலீங்க, வருது. உங்களை பார்த்தோன்னா 6 வேளையா வருது. அடிக்கடி போறவங்களுக்கு இங்கே பாத்ரூம் கிட்ட சொல்லிட்டாங்க. யாருங்க சார் சொன்னது? சின்ன மருமக. ஓ செகண்டா? தோண்டுங்க சார், தோண்டுங்க சார், தோண்டுங்க சார், தோண்டுங்க சார். என்னது கை கால்லாம் ஆட்டுறீங்க? என்னமோ உங்களை பார்த்தா கை காலெல்லாம் ஊறுதுங்க சார். அடிக்கிறதுக்கா? ஆமாண்டா. என்னது? இல்லைங்க சார், போன ஜென்மத்துல உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டோம் போல இருக்கு. இந்த ஜென்மத்துல நீங்க பழி வாங்குறீங்க. நீங்க தோண்டுங்க சார். சார், உங்களை பார்த்து ஒரு டவுட் சார். என்ன? நீங்க கூத்துல ஏதாவது வேஷம் கட்டிருக்கீங்களா சார்? ஆமா. என்ன சார் வேஷம்? யம தர்ம வேஷம். ஐயோட டாலு. ஹலோ செகண்ட்ஸ், ஃபிங்கர் பிஸ் ரெடி ஆயிடுச்சா? இலைய போடு, வந்து இன்னைக்கு கட்டு கட்டு கட்டிடுறேன். நீங்க போந்தீங்க? நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். தண்ட சோறு, உழைக்காம திங்கிற சோறு எப்படிதான் உடம்புல ஒட்டுதோ. மாமா, அது சின்ன பிள்ளை. இந்தாங்க, மீன் குழம்போட சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன். வேண்டாம், நீங்க இங்க சாப்பிட மாட்டீங்கன்னா கட்டி கொண்டாந்துருக்கேன், எடுத்துட்டு போங்க. பரவாயில்ல. அப்புறம் இனிமே நீங்க இங்க வரவே கூடாது. அண்ணே, எனக்கு தம்பி குடி கொஞ்சம் மோர் குடுக்குறீங்களா? இதோ கொண்டாரேன். தம்பி ஏனுங்க? இங்க வா. இப்படி உட்கார். பரவாயில்ல உட்கார். தம்பி, இனிமே சோறு வேற ஆக்கிக்க. என்னன்னு சொல்றீங்க? அட வேற ஆக்கிக்க சொன்னேன். அதுக்கு செத்து போன்னு சொல்லுங்க, செத்து போயிடுறேன். தம்பி,
வேற என்ன வீடும் ஒண்ணுதான், வேலை சரி இடமும் ஒண்ணுதான். ஆனா இந்த சோறக்க சட்டி இல்ல, அதுதான் வேற வேற. அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்லைங்க. ஏய், அத்தை பொண்ணு சின்ன சிறுசு தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுது. அதை நாமே அங்க எடுப்பானே. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லடா. டேய் இத பாருங்க, அத்தை பொண்ணா இருந்தாலும் சொத்த பொண்ணா இருந்தாலும் தனியெல்லாம் ஆக்க முடியாதுங்க. அதுக்கு இஷ்டமா இருந்தா எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டோம், இல்ல எங்கேயா தனியா எடுத்து போய் சாப்பிட சொல்லுங்க. டேய் நான் என்ன சொல்ல வரேன், நீங்க 1000 சொன்னாலும் தனியா ஆக்க முடியாதுங்க. கஷ்டப்படுத்தாதீங்க. டேய் நில்றா. நான் யாரு? அண்ணனுங்க. நான் சொன்ன கேப்பனுங்க. வேற ஆக்கிக்க. பேரம் பேத்திங்களுக்கு உதவுன்னு எங்க அம்மா எடுத்து வைக்க சொன்னாங்க. இப்ப நமக்கே உதவுது பாத்தீங்களா? நானும் நல்லா சமைப்பேங்க. இன்னைக்கு மத்தியானம் என்ன எல்லாம் சமைச்சு கொண்டு வரேன் பாருங்க. ஏனுங்க மாமாய், மத்தியானம் சாப்பிடுறது இருக்கட்டும், இப்ப என்ன சாப்பிடறதுக்கு வேணும்னு சொல்லுங்க. சும்மா அள்ளி அள்ளி சாப்பிடுற அளவுக்கு வாய்க்கு ருசியா 5 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வரேன். நம்ம ஊர்ல செத்த பொணத்து வாக்கி அரிசி போடுவாங்க. 2 அரிசி இந்த அள்ளி வாயில போடு, மென்னுகிட்டே போறேன். உங்களெல்லாம் விட்டுதான் பிடிக்கணும் மாமா. ஏ தர்மராசு, உன்னை சீமனை வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? சீக்கிரம் கொண்டா, பத்த வைக்கணும்ல. ஏற்கனவே பத்திட்டு எரியுது. என்ன? ஒண்ணு இல்லங்க, கோழிக்கு பொங்கு பிடிக்கிறேன். ஏய், அதுல இருந்து காலையில இருந்து ஒரே இடத்துல அறுத்துட்டு இருக்கீங்க. உத்தரகாரன் பதில் சொல்ல வேணா, வேற பக்கம் இருங்க. ஏய், நம்மள மடையை பிரிச்சு விட சொல்ல, அடைக்க சொல்லிருக்காங்க. ஏய், மகரை இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்காத, நல்லா இல்ல. வேலையை செய்யும் போது நல்லா சிரிச்சிட்டு செய்யணும். இதுக்கு உண்மை பெட்ரு. என்ன வெட்டுற மாதிரி இருக்குது. ஏனுங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வந்துட்டேன். வீட்டுல தான் வேற, இங்க எல்லாம் ஒண்ணுதான். வா சாப்பிடலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.